சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ மேலே போய்கிட்டே இருக்கு. இப்போ லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து சில்வர் ரேலி வந்து பயங்கர வந்து அபரிவிதமாக இருக்குது. இப்போ இந்த ரேலிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சில்வரோட ரேலி வந்து கோல்டோட ரேலிக்கும் சில்வரோட ரேலிக்கும் வந்து ரெண்டும் டிஃப்ரெண்டான ரீசன். கோல்டு வந்து ரேலி ஆகுது அப்படின்னா கோல்டு வந்து கண்ட்ரியோட ரிசர்வ்ஸ், சில்வர் வந்து கண்ட்ரியோட ரிசர்வ் கிடையாது. அப்போ ஏன் வந்து சில்வர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரேலி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எந்த இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து சோலார் பேனலில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டோட யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆனனால சில்வர் வந்து இப்போ வந்து ரேலி ஆகுது. ஆனால் இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன் கம்மின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். இப்போ சில்வரோட ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை வந்து லிங்க்ல கொடுக்குறேன், ஏன் வந்து சில்வரோட ப்ரைஸ் அதிகமாகும்னு சொல்லி. இப்போ சில்வரோட சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து டெய்லி பேசிஸில் வந்து சில்வரோட ப்ரைஸுக்கு வந்து கரெக்டான வந்து சார்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 50 வருஷம் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து சில்வரோட ப்ரைஸ் வந்து டெய்லி பேசிஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். அது வந்து சார்ட்டாக கிடையாது. யூஎஸ்டி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1978 இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக மேலே போயிட்டு 1980 வந்து $50 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்கிடுச்சு. 1982 பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. 2004 வரைக்கும் வந்து சில்வரோட ப்ரைஸ் அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 2011 டயத்தில் வந்து திருப்பி வந்து சேம் $50 வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறக்கி விட்டாங்க. திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் $50 மேலே வந்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ரைஸில் வந்து போய் வாங்குறாங்க. ஏன் இந்த ப்ரைஸில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சில்வர் இன்னும் வந்து அதிகமாகும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து இந்த ப்ரைஸில் போய் வாங்குறாங்க. இது வந்து நிலைக்குமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியுது. இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, இது வந்து இந்த சார்ட் வந்து யூஎஸ்டி சார்ட்டு, இது வந்து யூஎஸ்க்கு தான் அப்ளிகபிள் ஆகும், நமக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது, நமக்கு வந்து இந்தியன் ருபீஸ்ன்னும் போது வந்து அதனுடைய ப்ரைஸ் வேற. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து 2000 ருபீஸில் வாங்கினேன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஜி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,60,60,000 ஆயிடுச்சு. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டு போனேன், எனக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைச்சிச்சு, இன்னைக்கு ரேட்டில் வந்து அந்த ப்ரைஸில் நான் வாங்க முடியாது. அவங்களுடைய ஆர்குமெண்ட் எல்லாமே கரெக்டான ஆர்குமெண்ட் தான். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டான ஒரு கால்குலேஷன் வந்து அங்கே வந்து மிஸ் ஆகுது. இப்போ சில்வரை பற்றி இதுதான் வந்து யூஎஸ்டியோட சார்ட். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு கிளீன் சார்ட் கிடையாது. இப்போ இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 1980 வந்து இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1980 வந்து பீக் அவுட் ஆச்சு. 1980 வந்து $50 போச்சு. அப்போ 1980 வந்து $1 கன்வர்ஷன் வந்து 7.86 rupees. $1 is equal to 7.86 rupees. இப்போ இதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். 1980 வந்து இந்த ப்ரைஸ் வந்து 7.86 $1. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து $50ன்றது 1 ounce. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 troy ounceன்றது 31.1035 கிராம் அப்படின்னு அர்த்தம். இப்போ $1 ப்ரைஸ் வந்து 7.86. அப்போ இதை நான் வந்து பெர் அவுன்ஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த டயத்தில் நம்ம வந்து 393 rupees கொடுத்தோம் அப்படின்னா 31.1035 கிராம் சில்வர் வாங்க முடியும். அப்போ பெர் கிராம் சில்வரோட ரேட் எவ்வளோ வருது அப்படின்னா 12.6 rupees. அப்போ 1 kg நீங்கள் வந்து சில்வர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கணும் அப்படின்னா அந்த பீக் ப்ரைஸில் எவ்வளோ கொடுத்துருக்கணும் அப்படின்னா 12,635. இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா டுடே ப்ரைஸ் வந்து 1 kg ப்ரைஸ் வந்து 1,60,000. இன்னைக்கு மார்க்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க, மார்க்கெட்டோட ப்ரைஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து சில்வரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காமிக்குது. சில்வர் ப்ரைஸ் டுடே இன் சென்னை 1 kg வாங்கணும் அப்படின்னா 1,75,000 rupees வருது. அப்போ இப்போ நீங்கள் ரேட் வாங்கணும் அப்படின்னா 1,75,000 rupees. நீங்கள் வந்து 1980
12,635 rupees 1 kg சில்வர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு அந்த ரேட் வந்து 1,75,000 rupees மாறி இருந்திருக்கும். இது வந்து நல்ல ஒரு அருமையான வந்து ஏற்றம். இப்போ இதை வந்து வேற விதமா பார்ப்போம். இந்த 12,635 rupees நான் ஃபிக்ஸ்டு இன்கம்ல டெபாசிட்டா வந்து போட்டிருக்கேன். அப்படின்னா எனக்கு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து என்ன ரேட் வந்து கிடைச்சிருக்கும், என்ன ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும், அதை நம்ம வந்து செக் பண்ணுவோம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரேட் வந்து ரொம்ப வேரி ஆயிருக்கு. நீங்க வந்து 1990 பார்த்தீங்க அப்படின்னா 13% வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட். 10%, 11%, 13% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சா இந்த 45 வருஷம், ஆல்மோஸ்ட் 45 வருஷம் ஆச்சு. 1980 இருந்து 2025 ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸ். இந்த 45 இயர்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. நான் கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சில் மினிமம் 8% எடுத்திருக்கேன். இப்போ 8% நான் வந்து 1980 இந்த 12,635 ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டிருந்தேன் அப்படின்னா 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் அப்படின்றத பார்ப்போம். 12,633 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 45 இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும் பார்ப்போம். இன்னைக்கு டேட்டுக்கு என்னுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 4,04,000 rupees. சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு ரிட்டர்ன் வந்து 1,75,000 தான். இதையே நான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டிருந்தேன் அப்படின்னா 4,04,000, ஆல்மோஸ்ட் டபுள். அப்போ நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா சில்வர் நான் அந்த காலத்தில் வாங்கினேன், பிரைஸ் அதிகமாயிருக்கு அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் இடையில இந்த 45 வருஷம் வந்து மிஸ் ஆயிருக்கு. டைம் ஃபார் மணி, அந்த மணி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல சிம்பிளா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டிருந்தாலே நீங்க வந்து டபுள் ரிட்டர்ன் வந்திருக்கும். அப்ப சில்வர் பாருங்க மேல போகுது கீழே வருது, ஆனா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல மேல போகும் கீழே வரும் அப்படின்ற ஒரு வாலட்டிலிட்டியே கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ரிட்டர்ன் கிடைக்குது. அப்ப ஃபிக்ஸ்டு டெபாசிட்டே பெஸ்ட் தானே, ஏன் சில்வர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்ப இதையே வந்து நீங்க 2011 கூட பாருங்க. இப்ப இதனுடைய பிரைஸ் பாத்தீங்க, சில்வருடைய சார்ட் பாத்தீங்க அப்படின்னா 2011 பீக் அவுட் ஆயிருக்கு. ஈவன் 2011 கூட நீங்க வந்து பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2011 பிரைஸ் ஹை பிரைஸ் என்ன பிரைஸ் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 74,300 per kg. அதுதான் வந்து ஹையான பிரைஸ். ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்தியாவில் ஒரு கரெக்டான பிரைஸ் சார்ட் நம்மகிட்ட இல்லை. அதனால வந்து மக்களுக்கு வந்து பீக் பிரைஸ் என்னது, கீழே இருக்க பிரைஸ் என்னது அப்படின்ற கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா சில்வர் ஹிஸ்ட்ரி பிரைஸ் சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எந்த மாதிரி டேட்டா கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டா கிடைக்கும். இங்கே பாருங்க, இந்த டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1980 வந்து 2,715. ஆனால் நம்ம பார்த்த ப்ரைஸ் என்ன இருந்துச்சு, பீக் ப்ரைஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு, அரௌண்ட் 12,600 கிட்ட வந்துச்சு. இப்போ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,715. ஸோ இந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. இப்போ இதுவே வந்து இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏறுமுகமாகவே தெரியுது பாருங்க. 2,000, 3,000, 6,000, 6,000, 7,000, 10,000, 27,000, 37,000. இங்க எங்கேயாவது வந்து குறைஞ்ச மாதிரி தெரியுதா? தெரியல. இதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் கொடுக்குது. என்ன மிஸ்கன்செப்ஷன் கொடுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு ஏறுமுகமாவே இருக்க மாதிரி தெரியுது. ஆனா நீங்க பிரைஸ் வந்து பீக் பிரைஸ்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் அந்த அளவுக்கு இருக்காது. எப்பயுமே வந்து அதிகமான விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப கம்மி. சில்வர்ல அதுதான் நடக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே சென்ட்ரல் பேங்க் சில்வர் வாங்காது. ஆனா இப்போ வந்து சோசியல் மீடியால ரொம்ப என்ன சொல்றது ஒரு மிஸ்கன்செப்ஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து யூடியூப்ல பெரிய பெரிய யூடியூபர்ஸும் வந்து தவறான கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க. என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வந்து சில்வர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. சில்வர் வந்து ரிசர்வ் கரன்சி கிடையாது, எந்த சென்ட்ரல் பேங்க்குமே வாங்காது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, the Reserve Bank of India primarily holds reserve asset and gold as a reserve asset, and silver holding as an official reserve have historically been considered negligible or non-existent. ஸோ இந்த டேட்டா வந்து கிளியர். கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க் எதுவுமே வந்து சில்வர் வாங்காது, கோல்டு தான் வாங்கும். சில்வர் ரேலி வேற, கோல்டு ரேலி வேற. நீங்க சில்வர் நினைச்சு நீங்க வந்து கோல்டு நினைச்சு நீங்க வந்து சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது நம்ம வந்து கையை நம்மளே சுட்டுக்கிட்ட மாதிரி.
ஸோ இதை தெரிஞ்சுட்டு நீங்க வந்து சில்வர் வாங்குனீங்க, இது வந்து இண்டஸ்ட்ரியோட யூஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நீங்க சில்வர் வாங்குனீங்க அப்படின்னா கரெக்டான டயத்துல வாங்கிட்டு வெளியே வந்துருங்க. நான் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வாங்குனீங்க அப்படின்னா சில்வர் வந்து பேக் ஃபயர் ஆகும். ஸோ இந்த ஹிஸ்டரியோட சார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெரி கிளியர். சில்வரோட ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். நீங்க வந்து சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரிட்டர்னே வந்து ரொம்ப அதிகமான ரிட்டர்னாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.